கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள ஒரு அதிசயமான வார்த்தை சங்கீதம் 91:10. பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூட தனகாது. அப்படின்னா பொல்லாத காரியங்கள், நஷ்டமான காரியங்கள், துயரமான காரியங்கள், வேண்டாத காரியங்கள் உங்களுக்கு நேரிடாது. அன்பானது இன்னைக்கு சொல்றாரு, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. பொல்லாப்புனா வேதனையான காரியம், பொல்லாப்புனா கஷ்டமான காரியம், பொல்லாப்புனா நெருக்கமான காரியம், பொல்லாப்புனா துக்கமான காரியம், பொல்லாப்புனா கண்ணீர் வடிக்கிற காரியம், பொல்லாப்புனா பலவீன காரியம், பொல்லாப்புனா பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு காரியம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, பயப்படாதீர்கள். வாதம் உங்க கூடாரத்தானுக்காது. அல்லேலூயா. பலவீனம் உங்க வீட்டு பக்கம் வராது, பலவீன ஆவி உங்க வீட்டு பக்கம் வரமாட்டான். உங்களுக்குள்ளே காண்டாம் விருது கொண்டான ஒத்த பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஒன்று பொல்லாத காரியம் உங்க பக்கத்தில் வராது, 2 பலவீனம் உங்க பக்கத்தில் வராது. அதான் இந்த வசனம் என்ன சொல்லுது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதம் உங்க கூடாரத்தானுக்காது. கூடாரம் என்பது உங்க வீடு. உங்க வீட்டுக்கு பொல்லாத காரியங்கள் வராது, உங்க வீட்டுக்கு நோய்கள் எதுவுமே என்ன செய்யாது, அணுகாது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த நாள் கொடுக்குறார். அதனால பலவீனத்தை குறித்து கலங்க வேண்டாம். எனக்கு ஆயுசு நாட்கள் கெட்டியா, கண்டிப்பாக கெட்டி தான். திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்ள மாட்டேன்னா கண்டிப்பாக வாழ வயதை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுலாம் எலும்பாய் மாறும். ஏன் கவலைப்படுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, வாத உன் கூடாரத்தை அணுகாது. எல்லாம் சொல்லுங்க, எந்த பலவீனமும் என் வீட்டை அணுகாது. சொல்லி பாருங்க, வராது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலவீனம் வந்துருமோ, கஷ்டம் வந்துருமோ அப்படின்னா வந்துடும். நீங்கள் என்ன செய்யுங்க, வராதுன்னு சொல்லுங்க. நான் எலும்புவேன்னு சொல்லுங்க, நான் பிரகாசிப்பேன்னு சொல்லுங்க, நான் சுகவான் சொல்லுங்க, நான் பலவான் சொல்லுங்க, நான் உன்னதமானவருடைய மறைவில் மறைந்திருக்கிற சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவேன், எந்த பொல்லாப்பு எனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்க வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, உங்க வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதறி விழுவினா அவனவன் திருப்தி ஆவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால வாயை திறந்து பேசுங்க, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, எந்த வாதை என்னை அணுகாது, எனக்கு காண்டா மிருத்துக்கு உண்டான ஒத்த பலன் இருக்கிறது, திரும்ப வாழ வயதை பெற்றுக்கொள்வேன், என் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுலாம் எலும்பாய் மாறுகிறது, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிக்கிற ஏன் கூட இருக்கிறாரு, நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த சூழ்ச்சி, எந்த ஆயுதமும், எந்த பொல்லாத காரியமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போகும், நான் மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் உயர்ந்திருப்பேன், நான் எந்த காரியம் செஞ்சாலும் அது வாய்க்கும் என்று நீங்கள் பேசி பாருங்கள். கண்டிப்பான முறையில் நீங்கள் பேசினபடியே உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, நீர் பெரியவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர். இந்த நாளில் இந்த வேலையிலே ஆண்டவர் உங்களுடைய கிருபை கூட இருப்பதற்கு நன்றி, உங்களுடைய பலன் கூட இருப்பதற்கு நன்றி, உங்களுடைய வல்லமை கூட இருப்பதற்கு நன்றி, உங்களுடைய அதிசயம் கூட இருப்பதற்கு நன்றி. இந்த நாளிலே ஆண்டவர் நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதிங்க. வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெரும்படி கிருபைத்தாங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. ஆஸ்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.